புஷ்பா 2 திரைப்படம் 3 நாட்களில் அனைத்து இடங்களிலும் வசூல் சாதனை படைத்து அனைத்து சாதனைகளையும் முறியடித்துக் கொண்டிருக்கிறது. இதன் 3 நாட்களில் மொத்த வசூல் நிலவரத்தையும் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டே 1க்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்டையும் இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ நம்ம டே 2லேருந்து போயிடுவோம். டே 2 தமிழ்நாட்டில் 8 கோடியே 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 29 கோடியே 30 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 7 கோடியே 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 2 கோடியே 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 66 கோடியே 30 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. உண்மையிலுமே ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஷாலிடாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னாலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ட்ராப் இருக்குது. ஆனால் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் அது அப்படியே ஸ்டேபிளாக போயிட்டே இருக்குது. இப்போ ஓவர்சீஸை பார்த்துருவோம். ஓவர்சீஸில் 33 கோடியே 40 லட்ச ரூபா. ஓவர்சீஸ்லேயும் ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குது. இப்போ டோட்டலாக வேர்ல்டு வைடு 147 கோடியே 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. நல்ல வசூல் தான். செகண்ட் டேக்கு உண்மையாலுமே பெரிய வசூல் தான். டே 3யும் பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் 12 கோடியே 5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 32 கோடியே 30 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 11 கோடியே 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 3 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 87 கோடியே 50 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டே 3ல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயும் நல்ல ஒரு இன்க்ரீஸ் இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பாருங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். செகண்ட் டே 66 அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 87 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஓவர்சீஸில் 32 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 178 கோடியே 65 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. உண்மையாலுமே 3வது நாளுக்கு பெரிய வசூலுங்க. இது மிகப்பெரிய சாதனையாக தான் பார்க்கப்படுது. இப்போ நம்ம 3 நாள் டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸை பார்த்துருவோம். டே 1 பார்த்தீங்க அப்படின்னா 279 கோடியே 38 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 2ல் 147 கோடியே 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 3ல் 178 கோடியே 65 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 605 கோடியே 83 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. நான் தமிழ்நாட்டிலே 500 கோடின்னு தான் போட்டிருக்கேன். ஆனால் 605 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இது உண்மையாலுமே பெரிய சாதனை தான். ஆனால் இத்தனைக்கும் படத்துக்கு டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் விமர்சனங்களும் வருது. செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் வருது. இருந்தாலும் நல்ல அந்த கலெக்ஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கு. ஒரு படம் 1000 கோடி அடிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதுதான் ப்ராப்ளமாகவே இருக்குது. அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹிந்தி பெல்ட்டில் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்டேபிளாக போயிட்டே இருக்கணும். போயிட்டே இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த 1000 கோடி டச் பண்ணுறது பெரிய லெவலில் இருக்கும். நம்ம அந்த ஹிந்தி பெல்ட் மட்டும் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாலேயும் இந்த 1000 கோடின்றது ஈஸியாக அடிச்சிருக்கலாம். நமக்கு கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போனது நம்ம தளபதியோட லியோ திரைப்படம். அது மட்டும் நெகட்டிவ் தாட் இல்லாமல் இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக 1000 கோடி அடிச்சிருக்கும். ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு லியோ திரைப்படத்துக்கு அவ்வளோ பரபரப்பு இருந்துச்சு. சரி, நம்ம இப்போ புஷ்பாவுக்கு வந்துடுவோம். ஃபாஸ்டஸ்ட்டாக 500 கோடி தொட்ட மூவி என்ற பெருமையை பெற்றிருக்கு. சண்டே அது இன்றைக்கி சாலிடாக தான் போயிட்டுருக்கு. அநேகமாக 200 கோடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4th டே கலெக்ஷன் நம்ம 1000 கோடி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு வீடியோ நம்ம போடுவோம். இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேன்கோய் சேனலை.